என்னது விவேக் கூடயா? அதெல்லாம் வேணாம் சார்ன்னு ரொம்பவே யோசிச்ச கனகா. நடிகர் விவேக் கோலிவுட்ல முக்கியமான நகைச்சுவை நடிகர்கள்ல ஒருத்தர். பாலச்சந்தரால அறிமுகப்படுத்தப்பட்ட அவரு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. தன்னோட காமெடில பகுத்தறிவு கருத்துக்களையும், சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தவரு. அது மட்டும் இல்லாம மரக்கன்றுகளையும் நட்டிருக்காரு. 2021வது வருஷம் அவரு உயிரிழந்துட்டாரு. இந்த சூழல்ல அவரு அப்புறம் கனகா பத்தி இயக்குனர் வி. சேகர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. தீவிர தேடுதலுக்கு பின்னாடி இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்குன மனதில் உறுதி வேண்டும் படத்தின் மூலமா 1987வது வருஷம் நடிகரா அறிமுகமானாரு விவேக். ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவருக்கு கிடைச்ச கனமான கதாபாத்திரத்த எந்த சுமையும் இல்லாம, அந்த சுமையும் வெள்ளியையும் காட்டிக்காம ரொம்பவே சிறப்பா நடிச்சு முடிச்சாரு. முதல் படத்தோட வெற்றி விவேக்கோட சிறந்த நடிப்பு பார்த்து தொடர்ந்து வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா 2 வருஷங்கள் கழிச்சுதான் அவருக்கு அடுத்த வாய்ப்பு கிடைச்சது. ஒரு கட்டத்துல விவேக் படு பிஸியா மாறினாரு. ஒரே வருஷத்துல 8ல இருந்து 10 படங்கள் வரைக்கும் நடிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தாரு. இடையிடையே அவருக்கு போட்டியா கருதப்பட்ட நடிகர் வடிவேலு கூட இணைஞ்சும் நடிச்சு அசத்துனாரு. வடிவேலுவோட பாணி தன்னை தாழ்த்திக்கிட்டு மத்தவங்கள சிரிக்க வைக்கிறது. விவேக்கோட பாணி தன்னோட நகைச்சுவையில சமூக கருத்துக்கள், முற்போக்கு கருத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறது. அதனாலேயே விவேக்கோட காமெடி ஸ்டைல் அதிகம் ரசிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில விரலுக்கேத்த வீக்கம் மாதிரியான படங்களை இயக்குன வி. சேகர் விவேக் பத்தி பேசும்போது, விரலுக்கேத்த வீக்கம் படத்துல வடிவேலுவுக்கு ஜோடியா கோவை சரளாவை ஃபிக்ஸ் பண்ணோம். விவேக்குக்கு ஜோடி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். உடனே கனகா கிட்ட பேசணும். ஆனா அவங்களோ விவேக் கூட நான் ஜோடியா நடிக்கிறதா? நான் பெரிய ஹீரோயின் எப்படி பின்னாடி ஒத்து வரும் அப்படின்னு கேட்டாங்க. இருந்தாலும் எப்படியோ கனகாவை நான் சம்மதிக்க வச்சு விவேக்குக்கு ஜோடியா நடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.